الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم. عن جابر رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رواه مسلم. இச்சிறப்பான இந்த மதரசத்துல் ஆரிஃபீன் என்ற இந்த பகுதி நேர ஹிஃபுல் மதரசாவினுடைய இச்சிறப்பான கௌரவிப்பு விழாவிலே முக்கியமாக இங்கே பல பிரமுகர்கள் சமூகம் தந்திருக்கிறார். அவர்களை எப்படி விழிப்பது என்றுதான் முதலாவது நான் யோசிக்கிறேன். அந்த வகையில் இந்த பரக்கத்தான இந்த அவைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய உலமாக்களில் ஆரம்பமாக என்னுடைய மாணவன் பக்கத்தில் எல்லமுள்ளையில் இருக்கக்கூடிய சபீலுர் ரஷாத் ஆரம்பத்தில் கொழும்பிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 1900 நான் நினைக்கிறேன் இங்கே அதாவது பசியாலைக்கு நாங்கள் கொழும்பிலிருந்து 92 ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதரசா பசியாலைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அதையும் ஞாபகம் செய்தவனாக அந்த மதரசாவுடைய ஆரம்ப மாணவர்களில் ஒருவர் தான் இந்த பகுதி நேர புனித குர்ஆன் மதரசாவினுடைய அதிபராக ஹாதிமாக ஊழியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கும் ஒரு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. தன்னுடைய உஸ்தாத் ஆசிரியர் என்ற வகையில் தான் அடியேனையும் இந்த இடத்துக்கு அழைத்து கௌரவித்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பெருந்தகைகள் இங்கே இந்த ஊரிலே இருந்தும் கூட. அதனால் அவர் ஆசிரியருக்கு உஸ்தாதுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போன்று இன்னொரு என்னுடைய சபீலுர் ரஷாதுடைய முத்து ஒரு மாணவர் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷேக் அம்ஜத் அவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் கொடுத்து இந்த இளம் வயதில் பல சேவைகளை இந்த பிரதேசத்துக்கு மண்டல நாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தாவா பணியாளராக சுற்றி வருகிறார். சுகையீனத்தோடு இருக்கிற அவருக்கு அல்லாஹ் இன்னும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த மேலான தீனுடைய ஹித்மத்தில் அவரை ஈடுபடுத்த வேண்டும். அவரையும் விழித்தவனாக நம் எல்லோருக்கும் அறிமுகமானவர், எல்லோருக்கும் தெரிந்தவர். எங்களுடைய நாட்டிலே மிக சிறந்த முத்தான ஒரு பல்கலைக்கழகம் ஜாமியா நதீமியா, அந்த நலீமியாவினுடைய சிரேஷ்ட உஸ்தாதாக, ஆசிரியராக, விரிவுரையாளராக, தீனுடைய ஹாதிமாக முற்றத்து மல்லிகை மணக்காது என்பார். அது எனக்கும் பொருந்தும், எங்களுடைய சபையில் இருக்கிற சில ஆலிம்களுக்கும் அது பொருந்தும். அந்த வகையில் மாஷா அல்லாஹ் இங்கே வசிக்கிற ஷேக் ஃபலீல் இந்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு தாவா பணியாளர், அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு உஸ்தாத், அவர்களையும் விழித்தவனாக எனது நண்பர் அடிக்கடி நான் சந்தித்துக் கொள்வதுண்டு ஜம்மியத்துல் உலமாவில். உங்களுக்கு தெரியும் ஜம்மியத்துல் உலமா, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா. உலமாக்கள் இன்று அல்ஹம்துலில்லாஹ் திறமையான பல அமைப்புகளையும் சேர்ந்த ஆலிம்கள் அங்கே சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆலிம் எங்களுடைய ஆசாத் ஷேக் அவர்கள் ஜம்மியாவுடைய நிறைவேற்று குழு உறுப்பினராக இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்? அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய நிறைவேற்று குழு உறுப்பினராக இருந்து சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரையும் விழித்தவனாக இந்த மாணவர்களுக்கு குர்ஆனை கரைத்து கொடுத்து, இந்த மாணவர்களுக்கு குர்ஆன் சார்ந்த அறிவுகளை கொடுத்து இந்த சமூகத்தின் நல்ல பிரஜைகளாக ஆக்குவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, முன்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹிஃபுல் மதரசாவின் உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், அவர்களையும் விழித்தவராக தனது பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு களிக்க ஆவலோடு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், ஊர் மக்கள்
அதே போன்று இதெல்லாவற்றுக்கும் உரம் போடுவது போல இந்த மதரசாவை உரமிட்டு நீர் ஊற்றி வளர்க்குகிற நிர்வாகிகள் யாருக்கும் மறக்க முடியாது. பெரிய மஸ்ஜித் கல்லலியா, இந்த ஊரினுடைய பெரிய பள்ளி மஸ்ஜித் நிர்வாகிகள், மாஷா அல்லாஹ், அவர்களையும் விழித்தவனாக மாணவர்கள் அனைவர்களையும் விழித்து என்னுடைய உரையின் ஆரம்பத்திலேயே இனிய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உண்மையிலே ஆரம்பத்தில் நான் சொன்னது போல பெரிய ஒரு உரை நிகழ்த்த நான் வரவில்லை. என்றாலும் இந்த இடத்திலே எனது மாணவன் ஷேக் ரிஃபாஸ் அவருடைய மாமாவையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரும் எனது நண்பர். என்னோடு பல முறை புனித ஹஜ்ஜிக்காக வந்திருக்கிறார். அதிகமாக தமாஸ் பேசுவார், குழப்புவோம் அவராங்க. மாஷா அல்லாஹ், எனக்கு யாஃபம் பல வருடங்கள், 10 வருடங்களுக்கு முன்பு என்னோடு தொடர்ந்து 3 வருடங்கள் ஹஜ்ஜுடைய சஃபரில் இருந்தார். பல ஹஜ்ஜிகள் செய்திருக்கிறார். எனவே அவர்தான் இந்த மதரசாவை ஸ்தாபித்தார். குர்ஆனுடைய ஒரு கலாஃபீடத்தை, ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அவர் தன்னுடைய மன்னரைக்கு மிகப்பெரிய ஒரு வருவாயை தேடிவிட்டு சென்றிருக்கிறார். மாஷா அல்லாஹ், அவருடைய மன்னரையை அல்லாஹ் பூஞ்சோலையாக சொர்க்கத்தின் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் ஒரு மன்னரும் பூஞ்சோலையாக அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே துஆ செய்து கொள்வோம். அவர் விதைத்த அந்த வித்து இன்று மரமாகி கனி பறிக்கிற நாள். இன்றைய நாள் உண்மையிலே எல்லோருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற ஒரு நாள். புனித குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அறிவு களஞ்சியத்தை, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அல்லாஹ்வுடைய கலாமை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்த அந்த 2 உள்ளங்களை, 2 ஹாஃபில்களை கௌரவிக்கும் இந்த பொன்னான நிகழ்வு உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நாம் எல்லோரும் எந்த சந்தர்ப்பத்திலும் செய்ய வேண்டிய ஒன்று, எல்லா கிராமங்களிலும் எல்லா ஊர்களிலும். என்னுடைய மாணவர் ஷேக் ரிஃபாஸ் அவர்கள் ஆரம்பத்திலேயே அவருடைய அதிபர் உரையில், தலைமை உரையில் சொன்னது போல என்னென்னமோ செய்கிறோம், என்னென்னமோ புகழுகிறோம், யாரையோ புகழுகிறோம், யாருக்கோ விழா எடுக்கிறோம். ஆனால் இன்று புனித குர்ஆனை சுமந்தவர்களை மதிப்பது, அவர்களை புகழுவது, அவர்களை உற்சாகப்படுத்துவது மிக குறைவாக இருக்கிறது. அந்த வகையில் உண்மையிலே அந்த பெற்றோர்களும் பாக்கியம் உள்ளவர்கள். அந்த 2 நெஞ்சங்களையும் வாழ்த்துகிற இந்த விழாவிலே அடியேனையும் வரவழைத்து என்னுடைய உஸ்தாதும் இதன் பிரதிபலனை காண வேண்டும் என்று தான் இங்கே அழைத்து பல பேச்சாளர்கள் இங்கே உட்கார்ந்திருக்க எல்லா வகையிலும் பலகீனமான அடியானை பேச வைத்திருக்கிறார். எனவே ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலமாக்களே, தாய்மார்களே, இஸ்லாமிய சமூகம் ஒரு காலத்தில் பொருளாதாரத்தில், ஆட்சியில், சமூக முன்னேற்றம் எல்லாவற்றிலும் கொடிகட்டி பறந்த ஒரு காலத்தை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தின் பிரகாசத்தால் 23 ஆண்டுகள் இந்த உலகை ஆட்சி செய்து அதற்கு பிறகு அந்த ஆட்சி பொறுப்பை பின்னாலே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி என்ற ரலியல்லாஹு அன்ஹும் ஹலீஃபாக்களுடைய கையிலே கொடுத்தார்கள். அது இன்று அப்படியே அணைந்து ஒரு கரீபான நிலைக்கு வந்திருக்கிறது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். பதஅல் இஸ்லாமு கரீபா வ சயஊது கமா புதிஅ. இந்த இஸ்லாம், அல்லாஹ் எளிமையான முறையில் தான் இந்த இஸ்லாத்தை ஆரம்பித்தான், கடைசி கட்டத்திலும் அப்படித்தான் நடக்கும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விசேஷமாக ஒரு துஆ செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே உலமாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஃபதூபா லில் குரபா கீல மனில் குரபா அல்லதீன யுஸ்லிஹூன மா அமாத்தஹு மின் சுன்னதி. இந்த நபி அவர்களுடைய தூபா என்ற வார்த்தை அது பல கருத்துக்களை உள்ளடக்கியது. சுபசோபனம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இப்படியான ஒரு வாழ்த்தை ரசூலுல்லாஹ் யாருக்கு வாழ்த்தி இருக்கிறார்கள் என்றால், அடாச்சாரம் தலை தூக்கி இருக்கிற காலத்தில், இஸ்லாம் அப்படியே மறைந்து மங்கிக் கொண்டு போகிற காலத்தில், இஸ்லாத்துக்காக, குர்ஆனுக்காக, அதை உயிர்ப்பிப்பதற்காக பாடுபடுகிறவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவிலே நாங்கள் எல்லாம் பங்குதாரர்களாக மாறுகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் நிர்வாகம் மட்டுமல்ல, உஸ்தாத்மார்கள் மட்டுமல்ல, செலவழிக்கிறவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் குர்ஆனை கௌரவப்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய வேதத்தை கௌரவப்படுத்துகிறோம். எனவே அல்ஹம்துலில்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நாங்க இஸ்லாம் கரீபான ஒரு காலத்தில் இருக்கிறோம் என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்று இல்லை. அதனுடைய வெளிப்பாடுகளை உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களை, இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவர்களும் இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பதோடு, பிடிப்பாக இருப்பதோடு, நமது சிறார்களுக்கு குர்ஆன் சார்ந்த அந்த இல்முகளை கொடுப்பதிலே ஒரு நாளும் நாங்கள் பின்வாங்க கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தரித்திரியத்தை எங்களுடைய சமூகத்துக்கு ஏற்படுத்தும். அதிலே நாங்கள் பின்னடைவு செய்வோமே. ஆனால் அதனால் அல்ஹம்துலில்லாஹ்
இப்படியான மதரசாக்களை பார்க்கின்ற பொழுது குர்ஆனை நாம் மனநடுவது, குர்ஆன் சார்ந்த இல்முகளை நமது பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்காக முயற்சி எடுப்பது, இது பாரியோர் ஜிஹாத் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆயுதம் எடுத்து போராடுவது மட்டுமல்ல போராட்டம், ஆயுதம் எடுத்து போராடுவது மட்டுமல்ல ஜிஹாத். உண்மையிலே ஒரு குடும்ப தலைவன் இஸ்லாமிய முறையில் குடும்பத்தை நடத்துகிறான் என்றால் அது ஒரு ஜிஹாத். அங்கே மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அது ஒரு ஜிஹாத். அனாச்சாரம் நிறைந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சயஅதி அலன்னாஸ் ஸமானுன் அஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல்காபிலி அலல் ஜம்ர். ஃபித்னா சம்பந்தமான நிறைய ஹதீஸ்களை நாங்க படிக்கிறோம். சயஅதி அலன்னாஸ் ஸமான் என்று ஆரம்பிக்கிற நிறைய ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இஸ்லாம் பலம் இழந்து ஹஜ்ரத் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரை, அது அத்தகைய அந்த அதாவது அவர்கள் தோன்றும் வரை ஒரு கட்டத்தில் இஸ்லாம் பலவீனமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த காலத்திலே இப்படியான முயற்சிகள், இப்படியான ஏற்பாடுகள், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோரையும் இந்த கூட்டத்திலே சேர்த்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய பாதுகாப்பு இஸ்லாத்தில் முன்னேறுவதிலே தான் இருக்கிறது. சுருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக இஹ்ஃபலில்லாஹ தஜிதுஹு துஜாஹக். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டுமானால், இந்த நாட்டிலே நம்முடைய இருப்பை, நம்முடைய பாதுகாப்பை நாம் இன்னும் முன்னேற வேண்டுமானால், ஒரு சிறுபான்மையாக இருக்கிற நாம் ஒரு புதிய தேர்தலையும் கண்டு ஒரு புதிய அரசாங்கத்தையும் நாங்கள் இப்போது பெற்றிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த நேரத்திலே இந்த நாட்டிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறை அழகாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கு. சிறுபான்மை சமூகமாகிய நாங்கள் எப்படி பெரும்பான்மை சமூகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இந்த பெருமதியான தூதை கற்றுக் கொடுப்பது நம் அனைவர்களுடைய பொறுப்பு என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகள், மதரசாக்கள் என்று, ஜம்இய்யாக்கள் என்று, அமைப்புகள் என்று, இதுவெல்லாம் சமூகத்தை பிரிப்பதற்கு அல்ல. என்னுடைய கருத்து என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இங்கே சிலர் நினைப்பது அன்று, இது என்ன இந்த இடத்தில் ஒரு மதரசா, ஏற்கனவே ஒரு மதரசா ஒன்று இங்கே இருக்கிறது, மகளிர் அரபு கல்லூரி, அதை வைத்துத்தான் கல்லலிக்கே முகவரி. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த நாட்டினுடைய ஆரம்ப மகளிர் மாஷா அல்லாஹ், அதாவது இஸ்லாமிய கல்லூரி இந்த ஊரிலே தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுபோக இன்னும் எத்தனையோ கல்லூரிகள். அதே போல இந்த ஊரு, அதாவது கல்லலிய என்ற ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் இங்கேதான் உலமாக்கள், இங்கேதான் அறிஞர்கள், இங்கேதான் பெரும் பெரும் பல்கலைக்கழகத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இங்கே இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், பரக்கத்தான ஒரு ஊர். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மதரசாக்கள் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு வீடுகளும் மதரசாக்களாக மாற வேண்டும். அப்படித்தான் நமது பொற்காலமாகிய அந்த நபித்தோழர்களுடைய காலம். மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு தாய்மார்களும் குர்ஆனுடைய ஆசிரியர்களாக, ஒவ்வொரு சகோதரிகளும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிலிருந்து ஆரம்பித்து, அதனால எங்கட தாய்மார்கள் அவர்கள் அழகான ஒரு முன்மாதிரியை அல்லாஹ் எங்களுடைய சஹாபியாக்களிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயது, நபி அவர்கள் தன்னுடைய கணவர் மௌத்தாகிற நேரம் அவருக்கு 18 வயதுதான். ஆனால் அவர் குர்ஆனிலே மட்டுமல்ல, உலூமு ஷர்இய்யாவிலே மட்டுமல்ல, ஃபத்வாக்களிலே மட்டுமல்ல, இல்மு திப் அதாவது வைத்திய அறிவிலே ஒரு கெட்டிக்கார பெண்ணாக இருந்திருக்கிறார்கள். மிர்காத்திலே முல்லா அலியுல் காரி ரஹிமஹுல்லாஹ் அந்த சம்பவத்தை எழுதுகிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த அளவுக்கு மருத்துவம் படித்து வைத்திருந்தார்கள் என்றார். அந்த காலத்திலே சஹாபாக்களுக்கு நோய் வருகின்ற பொழுது அவர்கள் தான் இந்த மருந்து, இந்த நோய்க்கு இந்த மருந்து என்று சொல்லுவார்களாம். ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், ஆயிஷாவே தாயே, நீங்க குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறீங்க, நபி அவர்களுடைய ஹதீஸ்களை பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2010 ஹதீஸ். எங்க உம்மமாருக்கு சகோதரிகளுக்கு 10 ஹதீஸ் கூட பாடம் இல்லை. 2010 ஹதீஸ்களை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்கிறார்கள் என்றால், புகாரியிலே, முஸ்லிம்ல, திர்மிதியிலே, நசாயில, அபூதாவுதுல, ஏனைய கிரந்தங்கள்ல எங்க பிரட்டினாலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று ஆரம்பிக்கிற அந்த அறிவிப்புகள் 2010. சுப்ஹானல்லாஹ். அதோட அந்த சஹாபி கேட்கிறார், நீங்க இதெல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கிறதோட மருத்துவ துறையிலும் ஒரு கெட்டிக்கார பெண்ணாக இருக்கிறீங்களே, எப்படி நீங்க மருத்துவம் படிச்சீங்க? இந்த காலத்துல மாதிரி அந்த மருத்துவம் இல்லைன்றாலும் அந்த காலத்துல நாங்க சொல்லுவோமே இந்த ஆயுர்வேத, அது மாதிரி அந்த காலத்துல மூலிகைகளை பாடமாக்கி வைத்திருந்தார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த சஹாபி கேட்கிறாங்க, நீங்க எப்படி இந்த மருத்துவ அறிவை எப்படி கற்றீங்கன்னு கேட்கிற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தும் கூட நோய் வரும், நோய் எல்லாருக்கும் வரதுதான்.
அதிகமாக நோயால் பீடிக்கப்படக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு மருந்து செய்வதற்கு அல்லது மருந்தை சொல்லிக் கொடுப்பதற்கு தூர பகுதிகளில் இருந்து தபீபுகள், டாக்டர்கள் வருவார்கள் இந்த வீட்டுக்கு. அந்த டாக்டர்கள் வந்து இந்த நோய்க்கு இந்த மருந்து, இதுக்கு இந்த மருந்து, இந்த மூலிகை என்று சொல்லுகின்ற பொழுது நான் திரைக்கு பின்னாலே இருந்து அவற்றை பாடமாக்கிக் கொள்ளுவேன், அவற்றை நான் மனநமிட்டுக் கொள்ளுவேன். இப்படித்தான் நான் வைத்திய அறிவை படித்தேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் என்றார். அன்பு சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், கல்வி என்கிறது அது இஸ்லாம் தான் இந்த உலகத்துக்கு கல்விக்கே உயிர் கொடுத்த மார்க்கம். தொழுங்க, நோன்பு பிடிங்க, ஹஜ் செய்யுங்க, எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை 6666 வசனங்களிலும் முதல் வசனம் இக்ரா, ஓதுங்கோ, ஓதுங்கோ, வாசிங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால இந்த புனித குர்ஆனையும் குர்ஆன் சார்ந்த கலைகளையும் அதுதான் எங்களோட நோக்கம். இன்ஷா அல்லாஹ் நாங்க யாரும் அதை விட்டு கொடுக்கலாது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅல்லமுல் குர்ஆன வஅல்லிமுஹுன் நாஸ், தஅல்லமுல் இல்ம வஅல்லிமுஹுன் நாஸ், தஅல்லமுல் ஃபராயில வஅல்லிமுஹுன் நாஸ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, குர்ஆனை படிங்க. இன்னைக்கு நாம எத்தனை பேர் சயின்ஸ் படிக்கிற மாதிரி, மேத்ஸ் படிக்கிற மாதிரி, ஏனைய ஐடி அது இது படிக்கிற மாதிரி ஆசையோடு எத்தனை பேர் குர்ஆனை படிக்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். சிலர் கேட்கிறாங்க, குர்ஆனை படிச்சுட்டா என்ன செய்ய, யார் ஜாப் தாரு? சகோதரர்களே, அது அறிவு களஞ்சியம். இன்றைய உலகத்தின் அத்தனை முன்னேற்றத்துக்கும் ஆணிவேர் இந்த புனித குர்ஆன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. உதாரணமாக எனக்கு ஞாபகம் வர ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். ஒரு முறை பிரிட்டிஷ்ல, பல முறை அதை நான் புத்தகங்களையும் வாசிச்சிருக்கிறேன். பிரிட்டிஷை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன் கலாதிஸ்தான் என்று சொல்லக்கூடியவர் ஒரு நாள் அவருடைய பிரிட்டிஷ்ல, அவருடைய அரச சபையில, ஒரு நாள் அமைச்சரவை சபையிலே சொல்றாராம், இந்த பிரித்தானியால முஸ்லிம்களுடைய செல்வாக்கு கூடிக்கொண்டு போகுது, முஸ்லிம்களுடைய நடமாட்டம் கூடிக்கொண்டு போகுது, அவங்க இங்க வாராங்க, இங்க சிட்டிசன் எடுக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க, அவங்களோட மார்க்கத்தை பரப்புறாங்க. இது பாராளுமன்றத்தில், அப்படி இப்படி இடத்துல அல்ல, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் அந்த மன்னர் சொல்லுகிறார், அதனால இந்த முஸ்லிம்களுடைய செல்வாக்கு குறைக்கணும், இந்த முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்தை இல்லாமலாக்கணும், அது நாங்க மறைமுகமாக செய்யணும். அதற்கு என்ன வழி என்று கேட்ட நேரத்தில் அந்த அமைச்சரவையிலே ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னார்களாம். கடைசியாக எல்லாம் உள்வாங்கிட்டு அந்த அமைச்சர், அந்த அரசர், அவருடைய கையிலே ஒரு குர்ஆன் பிரதி இருந்தது. அவருடைய கையிலே இருந்த அந்த குர்ஆன் பிரதியை தூக்கி காட்டி சொன்னாராம், பார்த்துக் கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் ஆணிவேர் இந்த குர்ஆன் தான். இந்த முஸ்லிம்கள் முன்னேறுவதற்கு, அவர்கள் உற்சாகப்படுவதற்கு, அவர்கள் உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கு எல்லாத்துக்கும் இந்த குர்ஆன் தான் காரணம். ஏனென்றால் குர்ஆனை பாடமாக்குறார்கள். இந்த குர்ஆனை நாங்கள் அழித்தாலும் அந்த குர்ஆனை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி அந்த சமூகத்துக்கு இருக்கிறது. எத்தனையோ உள்ளங்கள் இந்த குர்ஆனை மனனம் விட்டு வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர் சொல்ற நேரத்தில் ஒருத்தருக்கு ஆவேசம் வந்துட்டு, குர்ஆனை காட்டித்தானே மன்னர் பேசுகிறார், பாராளுமன்றத்தில் பேசுகிறார், அமைச்சர் சபையில் பேசுகிறார். அவே உடனே எழும்பி ஒருத்தர் என்ன செஞ்சாராம், அந்த குர்ஆனை பறிச்சு அப்படியே கிழிச்சு வீசுறார். குர்ஆனை பறிச்சு கிழிச்சு வீசுறார் சபையில. உடனே இவர் சொன்னார், யா அஹ்மக், அரபியிலே எழுதிக்கிறார், அப்துல் ஹமீத் கிஸ்கா இர்ஷாதுல் இபாத் என்ற நூலிலே அதை எழுதுகிறார். இந்த இவர் சொன்னாராம், யா அஹ்மக், அந்த குர்ஆனை கிழிச்ச அமைச்சரை பார்த்து சொல்ற வார்த்தை, நான் மடையனே, மடையனே, நான் இதையெல்லாம் சொன்னேன், இந்த குர்ஆனை கிழிக்கலாம், எரிக்கலாம், பத்த வைக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்டா, குர்ஆனை எரிக்க சொல்லியோ, குர்ஆனை அதாவது அழிக்க சொல்லியோ நான் சொல்லல. நான் சொல்றேன் என்னண்டா, இந்த குர்ஆனை முஸ்லிம்கள் விளங்குறாங்க, படிக்கிறாங்க. அதனால இந்த குர்ஆனுடைய போதனையிலிருந்து சூசகமா இவங்களை தூரமாக்கணும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். குர்ஆனை எரிக்க சொல்லி நான் சொல்லல, குர்ஆனை கிழிக்க சொல்லி நான் சொல்லல. அது எங்களால ஏலா, அதை கிழிச்சு முடிச்சா அழிக்கலா, அதை எரிச்சு முடிச்சா அழிக்கலா. குர்ஆனை படிக்கிறார்கள் அவர்கள். குர்ஆனை கற்றுக்கொள்வதிலிருந்து, ஆய்வு செய்வதிலிருந்து அந்த சமூகத்தை நாங்கள் தூரமாக்கினால் அதற்கான சூழ்ச்சியை நாங்கள் கட்டவிழ்த்து விட வேண்டும். எப்படி வார்த்தை சிந்திச்சு பாரு, எவ்வளவு தூரம் அவர்கள் விளங்கி இருக்கிறார். ஒரு வல்லரசு நாட்டின் ஒரு மன்னர் பாராளுமன்றத்தில் சொல்லுகிறார். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இந்த குர்ஆன் மட்டுமல்ல, இப்படி கிழிச்சு வீச அல்ல நான் சொன்ன, அவங்கள அந்த சமூகத்தை குர்ஆனை படிக்கிறதிலிருந்து, பாடமாக்குறதிலிருந்து, ஆய்வு செய்வதிலிருந்து, விளங்குறதிலிருந்து தூரமாக்கும். அதற்காக நாங்க அந்த சூழ்ச்சி இப்ப செஞ்சுட்டாங்க. இன்றைக்கு குர்ஆனுக்கு மதிப்பில்லை, அதை படிக்கிறது இல்லை, அதற்கு நேரம் கொடுக்கிறது இல்லை, என்னென்னமோ படிக்கிறோம். கூடாது என்று சொல்லவில்லை, கட்டாயம். அடிக்கடி நானும் என்னுடைய சொற்பொழிவுகளில் சொல்வதுண்டு, மார்க்க கல்வி, உலக கல்வி என்று பிரிக்க வேண்டாம். எல்லாம் கல்விதான், எல்லாமே கல்விதான். ஆனால்
தீனுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்விக்கு ஒரு உச்சகட்டம், ஒரு உயர்வு இருக்கிறது. எல்லாமே பிரயோஜனமான கல்விதான். முதலாவது நாங்கள் கொடுக்க வேண்டியது இந்த குர்ஆனுடைய கல்விக்குள்ள மகத்துவம். எங்களுடைய பிஞ்சுகளை குர்ஆனோடு வளர்ப்போம், குர்ஆனுடைய போதனைகளோடு வளர்ப்போம், குர்ஆனுடைய அந்த உன்னதமான போதனைகளை அந்த பிஞ்சு உள்ளங்களிலே புதைப்போம். இன்ஷா அல்லாஹ் அவர் வைத்தியராக மாறுவார், அதிபராக மாறுவார், பெரிய ஒரு தொழில் அதிபராக, ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக, அல்லது ஒரு என்ஜினியராக, ஏதோ சமூகத்தில் பல ஏதோ அவர் முன்னேற நேரத்தில் அவர் எந்த முன்னேற்றத்தை உச்சத்தை அடைந்தாலும் அவருடைய உள்ளத்திலே குர்ஆன் இருக்கிறது, அவருடைய உள்ளத்திலே ஹதீஸ் இருக்கிறது, அவருடைய உள்ளத்திலே இஸ்லாமிய பற்றுதல் இருக்கிறது. ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். சல்மான் ருஷ்தி யாரு? தஸ்லிமா நஸ்ரின் யாரு? அமெரிக்கால பிறந்தவங்க அல்ல, ஐரோப்பால பிறந்தவங்க அல்ல, ஒரு இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். சல்மான் ருஷ்தி தன்னுடைய எழுத்தாற்றலை இன்று எதற்காக பயன்படுத்துகிறார்? அவரை விலை கொடுத்து வாங்கினார்கள் இஸ்லாத்தின் விரோதிகள். சகோதரர்களே, அந்த பிஞ்சு உள்ளம், அவர் சின்ன வயதில் அவருக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தால், அவர் குர்ஆன் அந்த ஈமானிய உணர்வோடு வளர்க்கப்பட்டிருந்தால், தன்னுடைய அறிவை இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்துவாரா? தன்னுடைய எழுத்தாற்றலை இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்துவாரா? இன்று நமது பட்டதாரிகளுக்குள்ளே அல்ஹம்துலில்லாஹ், நலிமியா, நான் உண்மையிலே எப்போதும் புகழ்வதுண்டு சபைகளிலே. அல்லாஹு தஆலா இந்த நடந்த தேர்தலில் கூட எங்கட நலிமிகள் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய போராட்டம். இதுதான். வெறுமனே குர்ஆனை பாடமாக்குறது மட்டுமல்ல, பாடமாக்க வேண்டும். வெறுமனே குர்ஆனை பரக்கத்துக்காக ஓதுவது மட்டுமல்ல, ஓத வேண்டும். அதோடு நாங்க செய்யணும் என்ன? நாங்க இந்த குர்ஆனுடைய போதனைகளை அப்படியே உள்ளடக்கி நம்முடைய ஸ்கூல்ல, பாடசாலையில போதித்து ஒரு குர்ஆனிய சமூகத்தை இந்த ஜாஹிலியத்துல மீண்டும் உருவாகி இருக்கிற இந்த ஜாஹிலியத்தில் நாங்க உருவாக்குவோமே ஆனால் இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம். இதுதான் இன்றைய ஜிஹாத் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இந்த மதரசாவும் இன்ஷா அல்லாஹ் அதற்காக பங்காற்றி கொண்டிருக்கிறது. அந்த பிரிட்டிஷ் அமைச்சர் சபையில அந்த அரசர் என்ன சொன்னார் தெரியுமா? முஸ்லிம்களுடைய உயர்வுக்கு, முஸ்லிம்களுடைய திருத்தத்துக்கு, முஸ்லிம்களுடைய முன்னேற்றத்துக்கு 3 விஷயங்கள் காரணமாயிருக்கு. ஒன்று குர்ஆன், அதை சொன்னார். 2வது வெள்ளிக்கிழமை ஜும்மா என்றார். உண்மையிலே இது போல ஒரு கான்ஃபரன்ஸ் எங்க இருக்குது? யாருக்கு ஒன்று சேர்க்கலும். அதனாலதான் இந்த ரெஸ்டிமாருக்கு நாங்க சொல்றோம், நல்ல திறமையான கருத்தாளமாக பேசுகிற உலமாக்களை கொண்டு வந்து ஹுத்பா செய்யுங்க. அது மிகப்பெரிய ஒரு, இன்றைக்கு எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் விரோதிகள் விளங்கி வச்சிருக்கிறாங்கடா. முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கிற இந்த வெள்ள மேடைகள், அது மிகப்பெரிய அதாவது ஒரு மாநாடு. முஸ்லிம்கள் ஒவ்வொரு கிழமையும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படுகிறது இமாமின் உரையால். எனவே நாங்க செய்ய வேண்டிய 2வது வேலை, 1வது குர்ஆனை படிக்கிறதிலிருந்து பாடமாக்குறது மட்டுமல்ல, படிக்கிறதிலிருந்து விளங்குவதிலிருந்து அந்த சமூகத்தை தூரமாக்க வேண்டும். அதற்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும். அதை செஞ்சிட்டாங்க. இப்ப நாங்க யார் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அல்லாஹ் பில்லாஹ் பாதுகாக்கணும். 2வது என்ன? இந்த ஜும்மாவுடைய இந்த உரை சும்மா சடங்காக ஆக்கணும். ஜும்மாவை இல்லாம கேளாது, வெள்ளிக்கிழமையை இல்லாம கேளாது, அவங்க பள்ளிக்கு போறதையும் இல்லாம கேளாது. ஆனா அந்த உரை மூலம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே எழுச்சி ஏற்படுவதை தடுக்க வேண்டும். அவங்க ஜும்மாவுக்கு போற, அவங்க காலதாமதமாகி போகக்கூடிய முறையிலே, அல்லது போனால் பள்ளிக்குள்ள வைத்து தூங்குற மாதிரி, அதை கேட்காத மாதிரி நாங்க ஆக்கணும் என்று அவர் சொல்றதாக இருந்தால், இந்த வெள்ளி மேடைகள், ஜும்மா பிரசங்கங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். 3வது சொன்னாராம், ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய மைதானம். ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய மைதானம் முஸ்லிம்களை, அது அங்கே சேருகிற லட்ச ஹாஜிகளை ஒரு புது மனிதனாக மாற்றுகிறது. அந்த ஒன்று கூடலுக்கு பிறகு அவர்கள் ஈமானிய உணர்வோடு ஊர்களுக்கு போகிறார்கள். எனவே அந்த பிரகாசத்தை இல்லாமலாக்க வேண்டும். ஹஜ்ஜை இல்லாமலாக்க முடியாது, ஹஜ்ஜை இல்லாமலாக்க முடியாது, ஹஜ் அரஃபாவை இல்லாமலாக்க முடியாது. ஆனால் அவர் சொல்றது என்ன? அங்கே நடக்கிற மாற்றத்தை இல்லாமலாக்க வேண்டும். அதுவும் நடந்துட்டு இப்ப ஹஜ்ஜின்றா பிக்னிக். எனக்கு தெரியுமே, நான் தானே ஹஜ்ஜுக்கு 23 ஹஜ் செஞ்சுட்டேன். மாஷா அல்லாஹ், பெருமைக்காக சொல்றதல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்காக போய் கொண்டிருக்கிறேன். எங்கட ஷேக் ஃபலீல் அடிக்கடி சொல்லுவார், ரேடியோவை திறந்தாலே அங்க விளம்பரம். சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, எனவே ஹஜ் என்கிறது அவர்கள் எதிர்பார்த்தது போல, அவர்கள் யார்? இஸ்லாத்தின் விரோதிகள் எதிர்பார்த்தது போல சடங்காயிற்று. அரஃபா மைதானத்திலே ஒரு மாற்றம் இல்லை. அரஃபா மைதானத்திலே கூடுகிற ஹாஜிகள் அங்கே எங்கேயோ ஒரு பார்ட்டியில கூடி சாப்பிட்டு அங்க பஜா போட்டு பிரிஞ்சு போற மாதிரி இன்றைக்கு இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு குர்ஆன் ஜும்மாவுடைய அந்த நாள் அரஃபா உயிரோட்டம் இல்லாததாக மாறிவிட்டது. இந்த சூழ்ச்சி, இதுக்கு தான் சொல்லுவார்கள், அதாவது ஆயுத போராட்டத்தை விட எதிரிகளுடைய ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்கள், எங்களால் ஒன்றும் செய்யல. இஸ்லாமிய நாடுகள் என்ன செய்யறாங்க? யார் பேசுறாங்க? பலஸ்தீன்ல, லெபனான்ல, ஈரான்ல, சுப்ஹானல்லாஹ் எல்லாருக்கும் தெரியும்.
ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆயுத போராட்டத்தை விட முஸ்லிம்களை படுபாதாளத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு போராட்டம் தான் சிந்தனை போராட்டம். அந்த சிந்தனை போராட்டத்திலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சகோதரர்கள், நாங்க எல்லாம் உலமாக்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுக்கிறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் குர்ஆனை சுமக்கிறதுக்கு நாங்க காரணமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பெரிய ஒரு இஸ்லாத்தின் விரோதிகளுடைய சிந்தனை போராட்டம் ஆயுத போராட்டத்தை விட மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை இன்று ஏற்படுத்தி விட்டது. சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் அதற்கு ஆளாகிவிட்டோம். எனவே இஸ்லாம் சடங்காக மாறக்கூடாது என்பதைத்தான் நாம் எல்லோரும் சொல்லுகிறோம். அல்லாஹ் சொல்றார், உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தந்தது உங்களை கஷ்டப்படுத்துறது. இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க மார்க்கம்டா கஷ்டம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும். இந்த வசனங்களை ஓதுங்க, பாருங்க, தர்ஜுமா எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்க கூப்பிடுறது அதல பாதாளத்துல போடுறதுக்கு இல்ல, இஸ்லாத்துல பிற்போக்கு இல்ல, இஸ்லாத்துல முன்னேற வேணாம் இல்ல. நீங்க வியாபாரத்துல அரசியல்ல முன்னேறுங்க, மாஷா அல்லாஹ், அதற்கெல்லாம் தடை இல்ல. இஸ்லாத்துல துறவரமே இல்லையே. கல்யாணம் முடிக்க மாட்டோம் என்று ஒதுங்கிய சஹாபாக்களை தேடி போறாங்க ரசூலுல்லாஹ். பார்க்கிறோம் ஹதீஸ்ல. தேடி போயிட்டு சொல்றாங்க 10 பேர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் இருக்கிறாங்க. 10 நபர்கள் முக்கிய சஹாபாக்கள். என்ன பண்ணீங்க? நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நல்ல உணவு சாப்பிட மாட்டோம், நல்ல அல்லாஹ் ஹலாலாக்கியவைகளை அனுபவிக்க மாட்டோம், துறவிகளாக வாழ போறோம், கல்யாணம் முடிக்க மாட்டோம் என்றெல்லாம் முடிவு செஞ்சீங்களா? நபி அவங்க கேட்டாங்க, இது சாத்தியமா? அப்படி ஒன்று நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் இருக்கிறதா? இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது, என்னை பாருங்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விடயம் எப்ப நடந்தா, நபி அவங்க சொர்க்கத்தை பற்றி ஒரு நாள் ஒரு உரை, ஒரு பயான், எங்கட பயான் மாதிரியே இல்ல, ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைகள். அதை கேட்ட சஹாபாக்கள், இந்த சொர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் துறவிகளாக வாழ வேண்டும் என்று நினைத்து 10 பேர் உஸ்மான் இப்னு மல்ஊன் என்ற சஹாபியுடைய வீட்டிலே ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடல, நல்ல ஊடு கற்றல்ல, நல்ல வாகனத்துல ஓடுறல்ல, அல்லாஹ் ஹலாலாக்கியத்தை உற்றுவோம், அப்பதான் சொர்க்கத்தை அடையலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்பட்டு ஓடுறாங்க நபி அவர்கள். அவருடைய வீட்டுக்கு போய் கதவை தட்டி, உஸ்மான் இருக்கிறாரு, உஸ்மான் நீங்க இப்படி முடிவு செஞ்சீங்களா? அப்படி ஒன்று இல்லையே, நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ஹலாலாக்கியத்தை சாப்பிடுங்க, அல்லாஹ் ஹலாலாக்கியத்தை அனுபவிங்க, திருமணம் முடிங்க, பிள்ளைகளை பெற்றெடுங்க, நான் எத்தனை திருமணம் முடித்திருக்கிறேன் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இவ்வளவு தெளிவான மார்க்கம் இன்றைக்கு சடங்கா போயிட்டுதே. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி இஸ்லாத்தை அல்லாஹ் எளிமையாக ஆரம்பித்தான், கடைசி காலத்தில் அது எளிமையாக ஆகும். அந்த நேரம் தான் இப்ப. அந்த நேரத்தில், அந்த எளிமையான நேரத்திலும் மக்களுடைய உள்ளங்களில் குர்ஆனுடைய ஹதீஸுடைய மதிப்பு குறைந்த நேரத்திலும் அல்லாஹ் மார்க்கம் என்று முயற்சி எடுக்கிறார்களே, அவர்களுக்கு ஃபதூபா. நாங்கள் எல்லாம் இதுல சேர்றோம், இந்த முயற்சியை சரியாக செஞ்சார். அதனால நீண்ட நேரம் பேச விரும்பல. அல்ஹம்துலில்லாஹ், பேசுவதற்குரிய பெருந்தகைகள் உலமாக்கள் முன்னாலே இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னுடைய சபீலுர் ரஷாதுல படித்து வெளியேறிய மாணவர் ஷேக் ரிஃபாஸ் அவர்கள் அவருடைய மாமா ஆரம்பிச்ச இந்த மதரசாவை இந்த ஊருக்குள்ள அழகாக கொண்டு போறார். மாஷா அல்லாஹ், கை கொடுங்க, உதவி செய்யுங்க, அதுக்காக பங்களிப்பு செய்யுங்க. இந்த மதரசா மட்டுமல்ல, பக்கத்திலேயே தாய் மதரசா சபீலுர் ரஷாத் இருக்குது எல்எல்எம் முல்லையில. அதே போல இங்கே கல்லலியில இருக்குது மாஷா அல்லாஹ். இன்னும் எத்தனையோ மதரசாக்கள், ஆரம்ப பெண்கள் மதரசா இருந்து அங்கே எத்தனையோ ஜாமியாக்கள்ல படிச்சு கொடுக்கிற உஸ்தாத்மார்கள் எல்லாம் இங்க இருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். உண்மையிலே இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இவர்களை வாழ்த்தாவிட்டால், இவர்களை புகழாவிட்டால் வேற யாரை புகழுவது? அல் மாஹிர் பில் குர்ஆன் மஅ ஸஃபரத்தில் கிராமில் பரரா. கெட்டிக்காரன், மெட்ஸ்ல கெட்டிக்காரன், சயின்ஸ்ல கெட்டிக்காரன், ஐடில கெட்டிக்காரன், மெடிசின்ல கெட்டிக்காரன். மாஷா அல்லாஹ், வேணும், கூடாது என்று இல்லை. நாங்கள் சொல்லவில்லை உலமாக்கள் இதெல்லாம் படிக்க வேண்டாம், குர்ஆனை பாடமாக்குங்க என்று சொல்லல. நாங்க சொல்றோம், இதெல்லாம் செய்யுங்க, குர்ஆனுடைய அறிவோடு செய்யுங்க, குர்ஆனுடைய இல்ம முதலாவது கொடுங்க, அதுதான் பரக்கத். அப்படித்தான் நமது மூதாதையர்கள் அன்றிருந்து செய்தார்கள். நாங்க இன்றைக்கு நாகரிகம் என்ற பேர்ல, சோசியல் என்ற பேர்ல இஸ்லாத்தை மறந்துட்டோம் சகோதரர்களே, தாய்மார்களே. அதுதான் எங்களுக்கு தரித்திரியம், அதுதான் எங்களுக்கு முடிவு. எனவே நாங்கள் சயின்ஸ்ல, மெட்ஸ்ல, ஐடில, துனியாவுடைய கலைகள்ல முன்னேறணும். அது கூடாது, அது இல்மு அல்லன்னு சொல்லல, அதுவும் இல்மு தான். ஆனால் அந்த இல்முகளோடு மிக மகத்தான இல்மு, இல்முன் நாஃபிஇலே தலையாய இல்மு, குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஷரியாவுடைய இல்மு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, ஃபைன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த ரெண்டும் தான், குர்ஆனும் ஹதீஸும். மாஷா அல்லாஹ், அறிவு களஞ்சியம் அது. அதனால அதை பாதுகாக்கிற திட்டங்கள் தான் இது, அதை வளர்க்கிற திட்டங்கள், முயற்சிகள் தான் இது. குர்ஆன் மதரசாக்கள், ஹிஃபுல் மதரசாக்கள் ஒரு காலம் இருந்துச்சு எங்க நாட்டில். குர்ஆன் மதரசாக்கு கூட 100 மாணவர்கள் இருப்பாங்க, ஒரு லெப்ப தான் இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இருந்தும் எங்களோட பிள்ளைகள் குர்ஆனை படிச்சாங்க. ஒரு லெப்ப பெரும்ப எடுத்துக்கொண்டு 100 பேருக்கு ஆசானாக. இப்ப கிட்டடியில தான் ஜமியத்துல் உலமாவால இன்னும் சில அறிஞர்கள் சேர்ந்து குர்ஆன் மதரசாக்கு ஒரு பாடத்திட்டம்.
அங்க ஆசிரியர்கள் 10 பேருக்கு 15 பேருக்கு ஒரு ஆசிரியர் இப்படி நடத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய விளைவுகளை பார்க்கிறோம், அதனுடைய மாற்றங்களை பார்க்கிறோம். அதே போலதான் இந்த ஹிஃபுல் மதரசாக்களும் மாஷா அல்லாஹ் இது வயிற்று பிழைப்புக்காக செய்யறதில்லை. அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தை குர்ஆனை பாதுகாக்க அல்லாஹ் இவங்களை பயன்படுத்துறான். இன்னைக்கு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், இவங்கட வகுத்து பிழைப்புக்கு ஒரு 10 பிள்ளையை வச்சு கொண்டு மதரசா நடத்துறான். இல்ல சகோதரர், அப்படி அல்ல. அல்லாஹ் இவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். யுரீதுன அய்யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வலக்கின் யஅபல்லாஹு இல்லா யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த குர்ஆன், இந்த மார்க்கம் வாயால ஊதி நூக்குற குப்பிலாம்பல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், இது மிகப்பெரிய பிரகாசம், அல்லாஹ்வுடைய பிரகாசம். இது வாயால ஊதி நூக்கேலா வலவ் கரிஹல் காஃபிரூன். அந்த விரோதிகள் விரும்ப மாட்டாங்க தான், ஆனா அல்லாஹ் வளர்ப்பான், அல்லாஹ் வளர்த்து கொண்டிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் சம்பவங்கள் சொல்ல போனா நேரம் போயிடும், நிறைய இருக்குது சம்பவங்கள். கம்யூனிஸ்ட் ரஷ்யால குர்ஆன் வளர்ந்த வரலாறை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், கபருக்குழிக்குள்ளே மாணவர்களை வைத்து குர்ஆனை பாடமாக்க வச்சிருக்கிறார். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் அல்லாஹ் இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு புதிய அரசாங்கத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அரசாங்கத்தில் எங்களுடைய அதிகமான ஆலிம்கள், நவீமிகள், அதே போல நல்ல படித்தவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே அல்லாஹ் எங்களுடைய இருப்பை இன்னும் உறுதியாக்கி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு தொண்டு செய்கிறவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கணும். நல்ல ஒரு எதிர்காலம் எங்களுக்கு வரணும். அதற்காக குர்ஆனுக்கு, குர்ஆன் சார்ந்த இல்முகளுக்கு தஅல்லமுல் குர்ஆன் வஅல்லிமுஹுன் நாஸ், குர்ஆனை படிங்க, மற்றவங்களுக்கும் படிச்சு கொடுங்க. இன்னைக்கு அலிஃபுன் பாவுன் எத்தனை பேர் படிக்கிறாங்க ஆசையோடு. தஜ்வீத் இன்றைக்கு அரிதாகி போன ஒரு கலையாக மாறிவிட்டது. தஜ்வீத் என்கிறது சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு அழகா, எவ்வளவு விடயங்கள் தஜ்வீதிலேக்கு படிக்கிறதுக்கு. இந்த தஜ்வீத் என்ற காரிகள், குர்ஆன், ஹையத்துல் குர்ஆன் போன்ற அமைப்புகள் இந்த நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய குர்ஆனுக்காக சேவையாற்றி கொண்டிருக்கிறாங்க. காரிகள் உருவாகி இருக்கிறாங்க இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால. அதனால குர்ஆனை படிங்க, மக்களுக்கும் படிச்சு கொடுங்க. இந்த ஹதீஸ் அடுத்த துண்டை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஅல்லமுல் குர்ஆன வஅல்லிமுஹுன் நாஸ், தஅல்லமுல் இல்ம வஅல்லிமுஹுன் நாஸ். குர்ஆனை படிங்க, மக்களுக்கும் படிச்சு கொடுங்கன்னு சொன்ன அல்லாஹ்வுடைய நபி அவங்க இரண்டாவது சொல்றாங்க, அறிவை படிங்க. அது குர்ஆன் அறிவு. தஅல்லமுல் குர்ஆன் வஅல்லிமுஹுன் நாஸ், தஅல்லமுல் இல்ம வஅல்லிமுஹுன் நாஸ். அப்ப குர்ஆனை படிங்க, மக்களுக்கு படிச்சு கொடுங்கன்னு சொன்னா போதுமே. இரண்டாவது என்ன சொல்றாங்க, இல்மை படியுங்கள், மக்களுக்கும் படிச்சு கொடுங்க. ஏன்னா இந்த குர்ஆனுக்குள்ள பல கலைகள், பல இல்முகள் இருக்குது. அங்க சயின்ஸ் இருக்குது, மெட்ஸ் இருக்குது, பொருளியல் இருக்குது, புவியியல் இருக்குது, வான சாஸ்திரம், எங்கேயும் சொல்லப்படாத வானத்தில் உள்ள கோள்கள் எல்லாமே குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் படிங்க, மக்களுக்கும் படிச்சு கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இந்த கல்வி கூடங்களை தட்டி கொடுத்து அதை நடத்துகிறவர்களை உற்சாகப்படுத்தி, செல்வந்தர்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா கான உமராஉக்கும் ஹியாரக்கும் அக்னியாஉக்கும் புகலாஉக்கும் வ உமருக்கும் ஷூரா பைனக்கும். என்ன 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்று, உங்களோட தலைவர்கள் நல்ல தலைவர்களாக வந்துட்டாங்கடா இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது என்ன, உங்களோட செல்வந்தர்கள், இன்னைக்கு அநேகமான செல்வந்தர்கள் எச்சி கையால என்ன செய்யறது, காக்கா விரட்ட மாட்டாங்கன்ற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலே நலீம் ஹாஜியார் போன்ற செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, இல்ல அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு மதரசாக்களுக்கு வருவாய் இல்ல. அது எந்த மதரசாவாக இருந்தாலும் இன்றைக்கு எங்க நாட்டில் இருக்கிற தனவந்தர்கள் தான் செலவழிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய வியாபாரத்துல, தொழில்ல அல்லாஹ் பரக்கத் செய்யணும். நபி அவங்க சொல்றாங்க, உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் உலோபிகளாக மாறிட்டா. நல்லதுக்கு செலவழிக்கிறாங்க இல்ல, மதரசாண்டா கொடுக்கறாங்க இல்ல, பள்ளிவாசல்டா கொடுக்கறாங்க இல்ல, கல்விக்கு இல்முக்கு கொடுக்கறாங்க இல்ல, வீணாக கல்யாணம், சுப்ஹானல்லாஹ், வீண். அங்க எத்தனையோ அனாச்சாரம், எத்தனையோ வீண் விரயம் செலவழிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கெட்ட தலைவர்கள், உலோபிகளான செல்வந்தர்கள், சமூகத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் ஆலோசனை இல்லாமல் வாழ்வார்கள். ஆனால் பூமிக்கு மேலால வாழ்றதை விட மௌத்தாகி போறது நல்லம்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த 3ம் சீராகணும். அந்த அமைப்புல எங்கட செல்வந்தர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அள்ளி கொட்டுறாங்க. அதனாலதான் மதரசாக்கள் நடக்குது. எங்கள்கிட்ட வந்தால் கேட்பாங்க, என்ன இப்படி மதரசா நடத்துறீங்க, எங்க வருவாய், என்ன வருவாய் இருக்குது, இந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு 2000-3000 ஃபீஸ் எடுக்கிறோம், அவ்வளவுதான். சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் எங்கட சமூகத்தில் இருக்கிற தனவந்தர்கள் இது போல கல்வி கூடங்களுக்கு, பாடசாலைகளுக்கு, கல்வி சார்ந்த விடயங்களுக்கு அள்ளி கொடுங்க. அல்லாஹ்வும் அள்ளி தருவான். வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான், தோட்டத்தில் தொழில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால எங்கட ஷேக் ரிஃபாஸ் அவர்கள், மாமா ஆரம்பிச்சு வச்ச, நதீர் ஹசரத் அவர்கள் ஆரம்பிச்சு வச்ச இந்த மதரசாவை நடத்தி கொண்டு போறாரு. இந்த ஊர்ல எல்லாரையும் சேர்த்தி கொண்டு விளங்குது. இப்ப மாஷா அல்லாஹ் எல்லாரும் வந்திருக்கிறீங்க, ஊர் நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், இந்த ஊருக்குள் இருக்கக்கூடிய ஆலிம்கள், அறிவாளிகள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இன்னும் இதிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்துவானாக. குர்ஆனை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்த அந்த 2 பிஞ்சி உள்ளங்களையும் அல்லாஹ் இன்னும் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து அல்லாஹ் சமூகத்தின் தலைவர்களாக அவர்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹ் இந்த சேவையை நம் எல்லோரிடத்தில் இருந்து
விசேஷமாக அதிபரிடத்திலிருந்து நிர்வாகத்திலிருந்து அல்லாஹ் கபூல் செய்வானாக, இதை வளர்த்து விடுவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் மௌத்து வரையில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தீனை முன்னிறுத்தி வாழ்கிறவர்களாக ஆக்குவானாக என்று கேட்டு என்னுடைய சிறிய உரையை இதோடு முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். அடியேனையும் இந்த இடத்துக்கு அழைத்து கௌரவித்ததற்காக எனது மாணவர் ரிஃபாஸ் அவர்களையும் நிர்வாகத்தையும் அது சார்ந்தவர்களையும் நன்றி கூறி நான் இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளுகிறேன்.